ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே சமையல். இன்னைக்கு நம்ம ஜேஜே சமையலில் ரொம்பவே கிறிஸ்பியான சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யற வீடியோ கிளப் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோ கிளப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜேஜே சமையல் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. தண்டு ரொம்ப பெருசாக இல்லாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு சுட வச்சுருங்க. இதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போது ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு கொதிச்சதும் காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சிடலாம். எப்பவுமே காலிஃப்ளவரை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். இப்படி க்ளீன் பண்ணுறதுனால காலிஃப்ளவரில் இன்செக்ட்ஸ் எதுவும் இருந்தால் அதெல்லாம் அழிஞ்சிரும். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வத்தப்பொடி, 1 ஸ்பூன் நார்மலாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற வத்தப்பொடி. இதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி வத்தப்பொடி கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். 1/2 ஸ்பூன் கறி மசால் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மல்லிச்செடி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பசைஞ்சிடக்கூடாது, அப்புறம் மசாலா சரியாக காலிஃப்ளவரில் ஒட்டாது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து எல்லா இடத்துலையுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் காலிஃப்ளவரை மொத்தமாக போடாமல் கொஞ்சம் தள்ளி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக சேர்ந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான். பாதி ஃப்ரை ஆனதும் லைட்டாக கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. பாதிக்கு மேலே வெந்ததும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆரம்பிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
மாவு எதுவுமே பிரியாமல் ஃபுல்லாக காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. சும்மா வேற லெவல் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.